இன்றைக்கு நாம் தியானிப்பது புதிய ஏற்பாட்டில் உள்ள நிருபங்கள் வரிசையில் கடைசியாக உள்ள யூதா என்பவர் எழுதிய நிருபம். நமது வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் என்று அதுக்கு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே சிறியதும் ஒரே அதிகாரம் ஒரு பக்கம்தான். ஆனா அதிகமான பேரால் வாசிக்காமல் புறக்கணிக்கப்பட்ட புஸ்தகமும் கூட இதுதான். அப்படியே தாண்டி போயிடுவான். காரணம், இந்த யூதா வர்றது போதே பக்கத்துல வெளிப்படுத்தல் புஸ்தகம் இருக்கும். டக்குன்னு அதுல ஈர்க்கப்பட்டு இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுவாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா இந்த புஸ்தகம் அநேக விவாதத்துக்கு பின்னாடி தான் வேத பண்டிதர்களால் புதிய ஏற்பாட்டில் உள்ள புஸ்தகமாக ஏற்கப்பட்டது. காரணம், இதுல 2 குறிப்புகள் அவர் சொல்லுகிறாரு. அந்த 2 குறிப்பும் தள்ளுபடி ஆகமம் ஒத்துக்கொள்ளாதப்படாத வேதாகமத்தில் உள்ள சம்பவங்களிலிருந்து 2 உதாரணங்களை, அதாவது அந்த சத்தியங்களை எடுத்து போதைகளா இதுல இருந்து 2 உதாரணங்களை எடுத்து சொல்கிறாரு. அதனால இது தள்ளுபடி ஆகமத்தில் உள்ளதை எடுத்து பேசுறாரு. அதனால இது சேர்க்கலாமா வேண்டாமான்னு இருந்தது. ஆனாலும் இந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் கருதி, இதில் உள்ள செய்தியினுடைய முக்கியத்துவம் கருதி இத வேதாகமத்துல இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இது சிறியதாக இருக்கிறதுனால கடைசியாக வந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனா இந்த புஸ்தகத்தை எழுதின யூதா யார் அப்படிங்கிறதுல இன்றைக்கும் கூட நிறைய கொஞ்சம் டிஸ்பியூட்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் 12 பேர்ல 2 பேருக்கு யூதாஸ்னு பேர் உண்டு. இது யூதாங்கிறது யூதாசனுடைய சுருக்கம் தான், ஜூடா யூதா அப்படிங்கிறது. 2 பேருக்கு யூதாஸ்னு பேர் உண்டு. அதனால ஒருவரை வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காகவே யூதாஸ் காரியோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்னொரு சீசரை அவருடைய மறு பெயராலே மார்க் 3:18 படிச்சா அந்த 12 சீசர்கள் பேர்ல இவருடைய பேர் ததேயு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா மத்தேயு 10:3 அந்த 12 அப்போஸ்தலர்கள் பேர்கள் கொடுத்திருக்கிற போது ததேயு என்கின்ற நாமமுள்ள லெபேயு அப்படின்னு அதுல கொடுத்திருப்பாரு. ஆனா லூக்கா சுவிசேஷத்துல 6:16 நம்ம படிக்கிற போது அவர் தெளிவாக யூதா அப்படின்னு கொடுத்திருப்பாரு. யூதா மற்றும் யூதாஸ் காரியோத்து அப்படின்னு 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சா கொடுத்திருப்பாரு. இந்த சீசர்ல ஒருவர் யூதா தான். அதனால அந்த யூதா தான் இதை எழுதி இருக்கணும், அந்த 12 அப்போஸ்தலர்கள் குறிக்கப்பட்ட யூதா தான் இதை எழுதி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. ஆனா அந்த யூதாவை குறித்து வேதாகமத்துல வேற எங்கேயுமே தகவல் கிடையாது. ஒரே ஒரு இடத்துலதான் இயேசு கிறிஸ்து வீட்டுல உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு ஏன் வெளிப்படுத்துகிறீர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு அப்படிங்கிறது தான் இவரை குறித்து காஸ்பல் புக்லயே இவர் 12 அப்போஸ்தலர் பேரை விட்டா இந்த இடத்துல வரும். ஆனா சரித்திர குறிப்புகளின் படியாக எல்லா அப்போஸ்தலர்களும் உலகத்தின் எல்லா பகுதிக்கும் பிரிந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க சென்று விட்டாங்க. அப்ப இவர் பெர்சியா பகுதியில ஊழியம் செய்ய சென்று விட்டார் என்றும், அங்கே அதிகமாக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்து கடைசியாக அங்கே இரத்த சாட்சியாக கொலை செய்யப்பட்டு மரித்தார் என்பதை வரலாற்று குறிப்புகளிலிருந்து அவரிலிருந்து அறியலாம். ஆனா இவர் முழுக்க முழுக்க ஊழியம் செய்த பகுதி சபை ஆரம்ப காலத்திலேயே எருசலேமை விட்டு பெர்சியாவின் பகுதிக்கு சென்று விட்டார். அதற்கப்புறம் இவருங்க திரும்ப வரவே இல்லை. அதனால இந்த செய்தியில் உள்ள சபைகளுக்கு அவர் எழுதியிருக்க முடியாது, அதனால அவராக இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த யூதா யார் அப்படின்னா, இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் யோசேப்புக்கும் 4 குமாரர்களும் சில குமாரத்திகளும் பிறந்தார்கள். அந்த குமாரர்களிலே ஒருவரான யூதா தான் இவரு அப்படின்னு சொல்லி ஆதி திருச்சபையினுடைய தலைவர்களும் அந்த பின்தொடர்ந்து 2ஆம் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்து வந்த சபை தலைவர்களும் கூட அந்த யூதா தான் இதை எழுதினாரு அப்படிங்கிறத அவங்க சொன்னதுனால அதை அப்படியே குறிப்பில் ஒத்துக்கொண்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த யூதாவும் அவருடைய மூத்த சகோதரன் ஆகிய யாக்கோபும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே அவர் ஊழியம் செய்த காலத்திலே அவரை விசுவாசிக்கவில்லை. அவங்க
மாறாக அவரை கொஞ்சம் கேலிதான் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இயேசு மரித்து உயிர்த்து எழுந்த பின்பு, அந்த மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவரை தீவிரமாக விசுவாசித்து அப்போஸ்தலர்களோடு இணைந்து கொண்டு நின்றாங்க. இதை அப்போஸ்தலர் 1:14 மேல் வீட்டு அறையிலே கூடின அந்த யார் யாரெல்லாம் கூடுனாங்க, பெந்தேகோஸ்து அன்றைக்கு கூடுனாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல அப்போஸ்தலர் 12, 13, 14 அதுல வருது. 12ல அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக ஒரு ஓய்வு நாள் பிரயாணத்துக்கு ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேம் திரும்பி போனார்கள். அங்கே அவர்கள் வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதுல யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான் அப்படின்னு அப்போஸ்தலர் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு 14வதுல அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். ஸோ அந்த பெந்தேகோஸ்து அன்றைக்கு ஜெபத்தில் தரித்திருந்தவர்களில் இயேசுனுடைய சகோதரர்களும் உண்டு. அது முக்கியமாக யாக்கோபும் யூதாவும் கூட உண்டு. ஆனா அந்த யாக்கோபு எருசலேம் சபையிலே தலைவராக இருந்தார் என்பதை அப்போஸ்தலர் 15ல நம்ம படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் விருத்த சேதனம் பண்ணணுமா, நியாயப்பிரமாணம் கை கொள்ள வேண்டுமா என்கிற ஒரு பெரிய டிஸ்பியூட் எழுந்த போது அதற்கு சரியான ஒரு தீர்வு சொன்ன சபையின் தலைவராக இருந்த தீர்வு சொன்னவர் யாக்கோபு. இது அப்போஸ்தலர் 15வது அத்தியாயத்துல நம்ம அதை வாசிக்கலாம். 13ல 29 வசனம் வரைக்கும் அவர் வாசிட்டு தான் சரி, புற இனத்திலிருந்து வர்றவங்க விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நியாயப்பிரமாணத்தை நீங்க படிக்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம், கண்டிப்பாக அதை நீங்க கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 காரியங்கள் தான். வேசித்தனம், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசியாமல் இருப்பது, எந்த மிருகத்தினுடைய ரத்தத்தையும் புசியாமல் இருப்பது, அடிபட்டு நொறுங்குண்டு செத்த மிருகத்தினுடைய மாம்சத்தை புசியாமல் இருப்பது. இந்த 4 காரியங்களை மட்டும் நீங்க மெயினா வைத்துக்கொண்டு கிறிஸ்துவின் போதனையில வளர்ந்துவாங்க அப்படின்னு சொல்லி எழுந்தாங்க. அப்ப யாக்கோபு இருந்தார். அப்போ யூதாவும் அங்கே இருந்தார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஏன்னா இந்த கடிதத்தை எழுதி அனுப்பின 2 பேர்ல ஒருத்தருக்கு பேர் யூதா, இன்னொருத்தருக்கு பேர் சீலா. ஸோ அந்த யூதா கூட இவராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் பண்றாங்க. அது தவிர பவுல் கொரிந்தியருக்கு எழுதின ஒரு கடிதத்துல 1 கொரிந்தியர் 9:5 ஒரு குறிப்பை கொடுக்கிறார். அவர் அதுல அவர் தன்னை குறித்த ஒரு காரியத்தை எழுதுகிற போது 1 கொரிந்தியர் 9:5 நான் அப்போஸ்தலன் அல்லவா, மற்றவங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு அப்போஸ்தலன் அல்லவா அப்படின்னு சொல்லி நான் தேவனால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலன் என்று சொல்லுகிற போது ஒரு குறிப்பை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 9:5 வசனத்துல மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? அதுல இவர் தனியாத்தான் இண்டிவிஜுவலா தான் வந்திருந்தாரு. அப்ப இவர் அப்போஸ்தலன் இல்லைன்னு வந்தபோது நான் இல்லையா அப்படின்னு கேட்கிற போது இவர் கேட்கிறாரு, மற்ற அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய சகோதரரும் அப்படிங்கிறாரு. இந்த கர்த்தருடைய சகோதரரும் அப்படிங்கிறது இந்த யூதாவும் யாக்கோபுமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கேபான்னா பேதுரு. இவங்கெல்லாம் ஊழிய நிமித்தமாக பிற இடங்களிலே செய்தி அறிவிக்க சொல்லுகிற போது அவங்களோட கூட அவங்க மனைவிகள்லாம் வந்தாங்க. இப்ப எனக்கும் மட்டும் அதுக்கு அதிகாரம் இல்லையா, இல்ல சொந்தமாக தொழில் செய்வதற்கு எனக்கும் பரணவாவுக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறார். இதுலயும் நம்ம ஒரு குறிப்பு கண்டுபிடிச்சுக்கலாம். இயேசுனுடைய பிற சகோதரர்களும் குடும்பமாக ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே யூதாவும் தன் மனைவியுடன் கூட பிற சபைகளில் சுற்றி சுவிசேஷ அப்போஸ்தல போதனை ஊழியம் செய்து வந்தார் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். இவர் இந்த யூதா நிருபத்துல தன்னை குறித்து எழுதுகிற போது தான் யார் என்று குறிப்பிடுகிற போது இவங்க அவருடைய இயேசுனுடைய சகோதரர் என்று சொல்லுவது கிடையாது. ஆனா இதுல தெளிவாக சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் வர்றாரு. மூல பாஷையில அடிமை, ஸ்லேவ் அப்படின்னு சொல்லுகிறாரு. யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதா. அப்ப இவர் யாரு அப்படிங்கறத டக்குன்னு தெரியணும்னா யாக்கோபு அப்போது சபையின் தலைவராக இருந்தவர். அதனால அவருடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை சொல்லி தன்னை அழைத்துக் கொள்கிறார். அதனால இவர் அந்த யாக்கோபுடைய சகோதரராகிய யூதா அப்படிங்கிறதுக்கு
இது எல்லாம் இல்லையா. மற்றபடி இதுல வேற யாரும் தன்னை மேன்மைப்படுத்தியோ உயர்த்தியோ இவர் ஒன்றும் கொடுக்கல. இந்த கடிதம் எப்பொழுது எழுதப்பட்டது, எந்த சபைக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இதுல எந்த குறிப்பும் கிடையாது. ஆனா இது ஒரு சபைக்காக கிடையாது, அப்பொழுது இருந்த அனைத்து சபைகளிலும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. அதனாலதான் காப்பி எடுத்து ஈஸியாக காப்பி எடுத்து எல்லாரும் கொடுக்கணுங்கிறதுக்காக சுருக்கமாக அதிகமாக எழுதாம சொல்ல வேண்டியதை டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்து சுருக்கமாக எழுதி ஒரு பக்கத்துக்குள்ள எழுதி ஒரு கொடுத்துட்டாரு. ஆனா இதுல உள்ள செய்தியும் 2 பேதுரு நிருபத்துல உள்ள செய்தியும் இந்த யூதாவினுடைய கருப்பொருளும் ஒண்ணுதான். அவர் என்ன சொன்னாரோ அதை ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லுகிறார். அதனால 2 பேரு நிருபம் எழுதப்பட்ட காலத்திற்கு கொஞ்சம் பின்னாடி, அதாவது கிபி 66 இருந்து அந்த 80க்குள்ள இந்த காலகட்டத்துக்குள்ளதான் இத எழுதி இருக்கணுங்கிறாங்க. அது 2 பேர் எழுதப்பட்டது வந்து கிபி 62 அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால இது அதுக்கு கொஞ்சம் பின்னாடி எழுதியிருக்கலாம்னு. ஏன்னா 2 பேதுருவுல அவர் சபையை பேதுரு எச்சரிக்கிறார். அவர் என்ன எச்சரிக்கிறார்னா, திருடன் வருகிறான் எச்சரிக்கையாயிரு அப்படின்னு. கள்ள ஊழியர்களும் கள்ள உபதேசங்களும் சபைக்குள்ள வர ஆரம்பிக்குது, அதுல ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு எச்சரிப்பு கொடுத்திருந்தார். ஆனா யூதா புஸ்தகத்துல விழித்துக்கோள், திருடன் கொல்லப்புறம் வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டான், எழுந்திருச்சு அவனுக்கு விரோதமாக போராடு அப்படிங்கிறாரு. ஸோ அதனுடைய கண்டினியூவாக இது வருது. கள்ள ஊழியரும் கள்ள உபதேசம் சபைக்கு உள்ளே ஊடுருவி விட்டது, அதனால விசுவாசிகள் அதற்கு விரோதமாக நீங்கள் போராட வேண்டும் அப்படின்னு ஒரு அறைகூவல் விடுக்கிறார். விசேஷமாக புதிய ஏற்பாட்டில் உள்ள நிருபங்கள் ஆரம்பத்திலிருந்து ரோமர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்தோம்னா விசுவாசம் நம்பிக்கை என்பதை குறித்து அதிகமாக வலியுறுத்தும். அப்புறம் சத்தியம் என்னது, அந்த சத்தியத்திற்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், இவைகளை அதிகமாக வலியுறுத்தி வர 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 கடைசிக்கு வர வர கள்ள உபதேசம் கள்ள ஊழியனுக்கு விலகி காத்துக்கொள் அப்படிங்கிற எச்சரிப்பாகவே வருது. இதுல கடைசியாக வருதுதான் யூதா நிருபம். அந்த யூதா நிருபத்துல செய்தியே இது ஒண்ணுதான், கள்ள உபதேசத்துக்கும் கள்ள ஊழியனுக்கும் விலகி உன்னை காத்துக்கொள், உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதே. இதுதான் இதனுடைய மிக முக்கியமான செய்தி. அதனால இன்றைய காலத்து விசுவாசிகளுக்கு கூட இது மிக அவசியமாக தியானிக்க கை கொள்ள வேண்டியதாக ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த யூதா நிருபம் ஒரே அத்தியாயம் ஒரே பக்கம்தான், வாசிக்கிறது எளிதுதான். ஆனா இதுல அவர் 3வது வசனத்துல தான் எழுதினதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக எழுதுகிறார். 3வது வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. நான் அந்த விசுவாசத்தை குறித்து எழுத நினைச்சேன், ஆனா அது கூட வேண்டாம், ஆனா அந்த விசுவாசத்தை நீங்க காத்து கொள்ளணும், அதுக்காக நீங்க தைரியமாக போராட வேண்டும் அப்படிங்கிறத எழுதுறதுதான் முக்கியம் சொல்லி நான் அதை எழுதினேங்கிறாரு. இதனுடைய செய்தியின் முக்கியமே அதுதான். ஆனா வசனம் 4 அதை குறித்து சொல்லுகிறார், அந்த எதற்கு விரோதமாக நீ போராட வேண்டும் அப்படிங்கறத வசனம் 4 தெளிவாக சொல்லுகிறாரு. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் இருக்கு. அவர்களுக்குன்னு ஒரு தண்டனை நியமிக்கப்பட்டிருக்குன்னு பூர்வத்திலிருந்து இருக்குதுங்கிறாரு. பட் இதுல ஊடுருவின ஊழியர்களுடைய காரியங்கள் என்ன, 2 காரியத்தை அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஒண்ணு, தேவனுடைய கிருபையை அவங்க புரட்டுவாங்க. தமிழ் வேதாகமத்துல காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி அப்படின்னு வருது. ஆனா நீங்க அதே இதை ஆங்கில வேதாகமத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே தெளிவாகவே சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமத்துல 4வது அத்தியாயத்துல they are godless men who change the grace of our God into a license for immorality and deny Jesus Christ our only sovereign
அண்ட் லார்ட். இந்த 2 காரியத்தை சொல்றாங்க. அவங்க வந்து அந்த கிருபையை லைசன்ஸ் போல உபயோகப்படுத்தி இம்மொராலிட்டி, அதாவது முறைகேடான வழிகள் நடப்பதற்கு அதை ஒரு சாதகமா ஒரு லைசன்ஸ் போல பயன்படுத்திக்குவாங்க. இதுக்குள்ள வந்து உன்னைய கெடுப்பாங்க அவங்க. இன்னொன்னு, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தலைவர். அவர் தான் நமக்கு அல்டிமேட் டாப் ஹெட். அவருக்கு இணையாக அங்க மேல அவர் கூட பக்கத்துல யாரும் கிடையாது. ஆனா அதையும் கொஞ்சம் மறுதளிப்பாங்க. இந்த 2 காரியத்தையும் செய்வாங்க, ஜாக்கிரதை ஆயிரு அப்படிங்கிறார். இதுல வந்து அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு இவைகளை மிகைப்படுத்தி அதையே பேசிக்கிட்டு அவருடைய பரிசுத்தம், நான் பரிசுத்தராயிருக்கிறதுல நீ பரிசுத்தராயிருன்னு சொன்னாரே, அதை பத்தி பேச மாட்டாங்க. அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி, தப்பு செஞ்சவன தண்டிக்கக்கூடிய நியாயாதிபதி அப்படிங்கிற சத்தியத்தையும் மறைச்சு வச்சிருவாங்க. இதன் விளைவாக அன்பு, கிருபை, இரக்கம், ஆசீர்வாதம் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கறனால ஜனங்கள் அதை மாத்திரமே தேவனை அப்படிப்பட்டவரை பார்க்கறனால தேவ பயம் மற்றவர்களாக தங்கள் பாவ செயல்களை எல்லாம் மற்றும் இச்சைகளையும், மாம்ச இச்சைகளையும் நிறைவேற்றி அதன் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்காக கிருபையாக தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பை ஒரு அனுமதி சீட்டு போல பயன்படுத்திக்குவாங்க. என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், கர்த்தாவே எங்களை மன்னியும் அப்படின்னு கேட்டா மன்னிச்சிடுவார். அதனால அந்த ஒரு காரியத்துக்குள்ள அவங்க உள்ள வர்றதுனால அவங்களுடைய நிலைமை வந்து தவறு செய்வதை குறித்து கவலைப்படாம, என்ன பரவாயில்ல நாளை போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அவர் 33 வருடங்கள் பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்து கொடுத்த கிருபையை ஒரு லகுவாக ஏதோ ஒரு சாதாரண காரியம் போல யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய மகிமை கௌரவம் இல்லாம யூஸ் பண்ணாங்க. அதனால தேவனுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாவாங்க அப்படிங்கிறார். 2வது, ஒன்றான ஆண்டவராகிய தேவனே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிப்பார்கள். தேவன் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் தான் ஹையஸ்ட், டாப் மோஸ்ட் அப்படிங்கிறத மறுதளிப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னாரு. இவங்க ஆனா ரட்சிப்பு அடைய, முக்தி அடைய அநேக வழிகள் உண்டு, அதுல இவரும் ஒருத்தர். அவரு சொன்னதை கேட்கணும் இல்ல, பட் இதெல்லாம் செஞ்சா கூட நம்ம வந்து முக்தி அடையலாம், ஆண்டவர்கிட்ட போகலாம், ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு வேறு சில காரியங்களை உள்ள கொடுத்து அவருடைய முதன்மை ஸ்தானத்தை கொஞ்சம் கீழே இறக்குவாங்க. அவர் தான் ஹையஸ்ட், அவருடைய வார்த்தைக்கு தான் ரைட் அத்தாரிட்டி உண்டுங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அவருடைய இதை கொஞ்சம் கீழே இறக்குவாங்க. ஆனா இன்றைக்கு கூட நமது சபைகளில் இந்த 2 கள்ள உபதேசங்களும் அதிகமாக ஊடுருவி இருப்பதை நம்ம பார்க்கலாம். அமேசிங் கிரேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு உபதேசத்தை வற்புறுத்தக்கூடிய ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் உண்டு. ஒரு இடம் ரட்சிக்கப்பட்டேன்னா போதும்பா, ஆண்டவரே நான் செஞ்ச பாவியனை மண்ணின்னு ஒரு இடம் கேட்டேன்னா போதும், உன்னை ரட்சித்துட்டாருன்னு போவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மற்ற பத்தி கவலைப்படாது. ஏனென்றால் நீ நேற்று செய்த பாவங்களை மட்டுமல்ல, நாளை செய்ய போகக்கூடிய பாவங்களையும் கூட அவர் மன்னித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு, என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே நீ மன்னின்னு போய் கேட்டேன்னா மன்னிச்சிருவாரு அப்படின்னு அந்த அமேசிங் கிரேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இன்றைக்கும் நமது சபைகளில் நிறைய இடங்கள்ல ஊடுருவி இருக்க தெரியும். ஆனா இதன் விளைவாக என்ன, தேவனுடைய அன்பு, கிருபை முன்னாடி வைக்கப்படுது, அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை அப்படியே மறந்துடுறாங்க. ஸோ இது வந்து மிக முக்கியமான தேவனுடைய பாகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாகம். அவர் தப்பை தண்டிக்காமல் விடமாட்டார், நியாயமுள்ள நியாயாதிபதி. இதை மறைக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அடுத்தபடியாக ஒரு கூட்டம் பொருளாதார செழிப்பு, ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், நீ பெருசா இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய கிறிஸ்துவின் மூலமாக தேவன் அருளின அந்த நித்திய ஜீவன், பரலோகத்தின் வாரிசு உரிமை, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ எப்படி மாற வேண்டும், அதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத குறித்த ஒரு செய்திகளே இருக்காது. அவரோடு கூட 1000 வருடம் பூமியிலே வந்து அரசாளக்கூடிய ஒரு வாரிசாக, அரசாளுகிறவனாக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
அவருடைய வாரிசாக உன்னை தேர்ந்தெடுக்கிறார். கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்தில் அமரும்படியாக உன்னை அழைத்து இருக்கிறார். நித்தியமாக தேவனோடு உடன் இருக்கும்படியாக உன்னை அழைத்து, இந்த காரியங்களை எல்லாம் டீச் பண்றதெல்லாம் விட்டு இன்று உன்னை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துவார்னு சொல்லி அந்த பரலோகத்தினுடைய அந்த நோக்கமே கண்ணுல விட்டுவிட்டு பூமிக்குரிய நோக்கத்துக்காக மாத்திரமாகவே தேவனை தேடுகிற ஜனங்களாக மாற்றி கடைசியில் அவன் பரலோக ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவான். இது இன்றைக்கு நிறைய இடங்கள்ல சாதாரணமாக நம்ம பார்க்கலாம். வேதமே தெளிவாக சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னதாக நீங்க வெட்கப்பட்டு போவீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த ஒரு காரியத்துக்கு மாத்திரம். அதே போல அன்று இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான மேன்மை ஸ்தாபனம், அவர் ஒருவரே கர்த்தர் என்பது போய் அநேகரில் அவரும் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி கூறி, அநேக தீர்க்கதரிசிகளிலே அவரும் ஒருவர், மோசையை போல, எலியாவை போல, எலிசாவை போல ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிற மாதிரி வச்சு அவருடைய தேவ தன்மையை கொஞ்சம் மறைச்சு மாத்தி கொஞ்சம் குழப்பி கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், அநேக சபைகளிலே அநேக செயின்ட்டுகளை, புனிதர்களை கிறிஸ்துவுக்கு சமமாக உயர்த்தி வைத்து, சில சபைகளில பாஸ்டர்ஸ்களே இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் உயர்த்தி வைத்து, அந்த விசுவாசிங்க இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் கேட்கறதெல்லாம் கிடையாது, எங்க பாஸ்டர் சொன்னா கேட்போம், அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிற அளவுக்கு கிறிஸ்துவை காட்டிலும் அவரை கொஞ்சம் உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு அநேக இடங்கள்ல இருக்குது. அவருடைய உன்னதமான அந்த மேன்மை மறைக்கப்பட்டு போகிறது. ரொம்ப விசேஷமாக கிறிஸ்துவனுடைய பிரமாணம் முழுவதுமாக போதிக்கப்படாமல் அது ஒரு ஓரம் கட்டிட்டு, நியாய பிரமாணம் அதில் உள்ள காரியங்கள் முதன்மை ஸ்தானம் கொடுத்து இன்றைக்கு போதிக்கப்படுவதையும் அதிகமாக வலியுறுத்தப்படுவதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ யூதா அந்த காலத்துல போராடினாரு, இந்த காலத்துல நம்ம மிக மோசமான ஒரு கண்டிஷன்ல தான் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த ஒரு 2 தவறுகளின் விளைவாக இன்றைக்கு அநேக காரியங்கள் மாறி போய்கிட்டே இருக்குது. அதே போல அன்று யூதாவில் 5, 6, 7 3 வசனத்துல அவர் தெளிவாக ஆண்டவருடைய மறுக்கப்பட்ட அந்த தன்மைக்கு வலியுறுத்தி அதுக்கு எச்சரிப்பாக அவர் கொடுக்கிறார். 5, 6, 7 நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்க மறந்துட்டீங்க, அதை நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படிங்கிறது என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். உங்களுக்கு தெரியும் ஆனா மறந்துட்டீங்கிறார். என்ன? எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களை மோசையை அனுப்பி பார்வோனுக்கு விரோதமா 10 வாதைகளை கொண்டு வந்து அவர்களை வெளியே எடுத்தாரு. பஸ்கா பலியின் மூலமாக மரணத்திலிருந்து விடுவித்து வெளியே எடுத்தாரு. செங்கடலை பிளந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தாரு. அவர்களுக்கு நேருக்கு நேர முன்னாடி வந்து நின்று அக்கினியாக மலை மேலே இறங்கி அவர்களோடு பேசி அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். ஆனாலும் அவங்க அதை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக போன போது 40 வருஷம் வனாந்தரத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, பகல்ல வெயில் அடிக்காம மேகத்து வச்சாரு, ராத்திரி குளிர் அடிக்காம அக்னியை வச்சாரு, செருப்பு கூட தேஞ்சு போகாத அளவு அவங்கள பார்த்துக்கிட்டாரு, தாகம் வந்த போது கற்பாறையிலிருந்து தண்ணி கொடுத்தாரு, பசி எடுத்த போது காடையை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் அந்த வனாந்தரத்திலே சாகத்தான் விட்டுட்டாரு, ஒருத்தனோட கொண்டுட்டு வரல. நம்ம யாத்திராகமத்துல 12வது அத்தியாயத்தில் பார்த்தா வெளியே வந்தவர்கள், எகிப்து விட்டு வெளியே வந்தவர்கள் ஒரு குத்து மதிப்பா ஒன்று சொல்றாங்க, பிள்ளைகளை தவிர 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னா 6 லட்சம் குடும்பங்கள் வந்தாங்க. ஆனா அந்த 6 லட்சம் குடும்பத்துல கானானுக்குள்ள தாண்டி உள்ள பிரவேசித்தவங்க 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும் தான். மிச்ச பேரெல்லாம் அங்கேயே செத்து போனாங்க. அதை எழுதுறாரு. ஆண்டவர் கிருபையாக அற்புதங்கள்லாம் பண்ணி உன்னை கொண்டு வந்தாருப்பா, ஆனா எதுக்கு கொண்டு வந்தாரோ எங்க கொண்டு போனாரோ அதுக்கு ஏற்ற விசுவாசமும் அதற்கேற்ற நடக்கையும் இல்லாம நீ கொஞ்சம் அவரை மாத்தினேன்னா அன்னைக்கு அவனுக்கு நடந்ததுதான் உனக்கு நடக்கும், இது நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு உதாரணமாக காமிக்கிறார். அதற்கு அடுத்ததாக 6வது வசனத்துல தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று
நித்திய சங்கிலிகளாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இது வேதாகமத்துல வேற எங்கேயும் இது எங்க என்ன ஏதுங்கிற ஒரு குறிப்பு கிடையாது. ஆனா வேதத்தில் இல்லாம நிறைய புஸ்தகங்கள் உண்டு. அந்த ஒரு குறிப்புகளில இருந்து இவர் எடுக்கிறார். ஆதியில இருந்த தேவ தூதர்கள் அவங்களுக்குரிய தேவன் நியமித்ததை விட்டு விட்டு அவர்கள் மாறாக செய்யக்கூடாத காரியத்தை செய்ததுனால அதுல கொஞ்சம் பேரை இழுத்து கட்டி சங்கிலியில கட்டி நியாய தீர்ப்பு அன்னைக்கு உன்னை நரகத்துக்கு அனுப்புறக்க வச்சிருக்கிறேன்னு வச்சிருக்கிறாருங்க. இது குறித்து நமக்கு ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல எங்கேயும் வேற எங்கேயும் குறிப்புகள் கிடையாது. ஆனா தள்ளுபடி ஆகமங்கள்ல இப்ப விசேஷமா இந்த ஏனோக்கு எழுதின புஸ்தகம் என்று இப்ப கொஞ்சம் பேசுறாங்க. அந்த புஸ்தகத்துல இது குறித்து ஒரு குறிப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு 200 தேவதூதர்களை வைத்திருந்தார்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல 120 தேவதூதர் தான் அப்படிங்கிறாங்க. இவங்க மனிதனை காக்கும்படியாக பூமியில வைத்தாரு. அவங்க மனுஷகுமாரத்தின் மேல ஆசை கொண்டு வந்ததுனால அவர்களே அழித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியாக ஒரு கதையில போறாங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்பொழுது பிரதான தூதனாகிய விடிவெள்ளி நட்சத்திரமாக இருந்த லூசிபர் தேவனுக்கு விரோதமா தன்னை உயர்த்த நினைத்தானோ அப்பொழுதே அவன் ஸ்தானத்தை கட் பண்ணி அவனுக்கு கீழே தள்ளிட்டாரு. அவனுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நமக்காக பரலோக ராஜ்யத்தையும் புதிய எருசலேமையும் ஆயத்தம் பண்ணுவது போல அவனுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். மொத்தம் 25 இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் ராஜா வலது பக்கம் இடது பக்கம் 2 பேரும் பிரிப்பாரு. ஒருத்தரை சொல்லுவாரு, ஆதி முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் வாங்க. ஏன்னா நீங்க இப்படி செஞ்சீங்க, தாகமா இருந்தா தண்ணி கொடுத்தீங்க, சாப்பாடு இல்லாம கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கத்துல இருக்கோம்ல நீங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். அதுல தெளிவாக சொல்லுகிறாரு, பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்கு நீங்க போங்க அப்படிம்பார். சோ நரகங்கிறது பிசாசை தண்டிக்கும்படியாக, அவனை தண்டனை கொடுக்கும்படியாக அவனுக்கென்று ஆயத்தம் பண்ணினார். இதை நம்ம அதையும் எடுக்கலாம். ஆதியில இருந்து இதை விட்டுட்டாங்க, ஆனா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கல, திரும்ப ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கல, நமக்கு தான் கொடுத்தாரு. ஏனென்றால் அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மளை புள்ளியாக சிருஷ்டிச்சிட்டாரு. அதனால நம்ம தப்பு செஞ்சாலும் நமக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. ஆனா அந்த தூதர்களுக்கு கொடுக்கல. நம்மை விட்ட பலசாலிகள் தான், ஞானிகள் தான், அறிவுள்ளவர்கள் தான், வல்லமை உள்ளவர்கள் தான். ஆனாலும் அவனுடைய ஆதி மேன்மை விட்டு அவன் கீழே இறங்கினா சரி அவ்வளவுதான், உனக்கு பனிஷ்மெண்ட் தான், இனிமே சான்ஸ் கிடையாது அப்படின்னு அவனை கட்டி வச்சு விட்டார். அடுத்ததாக இன்னொரு ஆளையும் சொல்லுகிறார். அப்படியே சோதோம் குமரோம் பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் அந்த சோதோம் குமரோ பட்டணம் எரிஞ்சு போன பட்டணம் இன்னைக்கு நமக்கும் சாட்சியாகத்தான் இருக்குது. அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருக்குது. அவருடைய முக்கியமான தவறு என்ன? மாம்ச இச்சை, முறைகேடான பால் உறவு, வயலன்ஸ். இது 3 தான். இதற்காகவே தேவன் அவர்களே அக்கினியினாலே எரித்து இன்னும் வச்சிருக்கிறாரு. சோ இதே போலதான் அந்த கள்ள ஊழியர்களுக்கும் கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிறவர்களுக்கும் இதே தண்டனை தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் சுக சொல்றாரு, நான் அவங்க கூட சேர்ந்து நீயும் போயிடாத அப்படிங்கிற. அப்புறம் அடுத்தபடியாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இந்த கள்ள ஊழியர்களே அடையாளம் கண்டு கொண்ட அவங்க சுபாவம் எப்படி இருக்கும், இவர்களுக்கு தண்டனை என்னதான் அப்படின்ட்டாரு. இதே போல தண்டனை அவங்களுக்கு நிச்சயம்தான் அப்படின்ட்டாரு. ஆனா அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறார். அது 8வது வசனத்துல எழுதுறாரு, 8ல இருந்து 11 வரைக்கும். அப்புறம் 16வது வசனத்திலையும் இவர்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும், இவர்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அப்படிங்கிறார். 8வது வசனத்துல அப்படியே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். அதாவது தூஷணமாக பேசுவது, திட்டுவது இவங்களுக்கு சாதாரணமான ஒரு காரியம், லகுவாக வாயில வர்ற காரியமா இருக்கும். இவங்களாம் சொப்பனம் கண்டேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்பாங்க. அவர்களுடைய சொந்த மாம்சத்தை அசுசிப்படுத்தி, அப்படின்னா மாம்ச இச்சையிலே நடக்கிறவர்களாக இருப்பாங்க.
கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி கர்த்தர் ஆளுகை செய்கிறவர் அவருக்கு கீழே இருக்கணுங்கிறத விட்டு அவர் கடவுளுக்குரிய இயேசுக்குரிய பயமின்றி நடக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனா மகத்துவமான வகையிலெல்லாம் தூசிப்பார்கள். பிற ஊழியக்காரர்களுடைய யாரையோ லகுவாக தூசித்து கேள்வி பண்ணுவோம். ஆனா நமக்கு மத்தேயு 5வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலேயே சொல்லிட்டாரு, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான்னு உங்களுக்கு சொல்லியிருக்குப்பா. ஆனா நான் சொல்றேன், உன் சகோதரனை காரணமின்றி நீ திட்டினாயானால், அவனை வீணன் என்று சொன்னாயானால், அவனை கோபித்தாயானால், அவனை மூடன் என்று சொன்னாயானால் நீ எரி நரகத்துக்கு போகணும் அப்படின்றார். ஸோ யாரையுமே ஒரு பேடு வேர்டில் திட்டுறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது. ஏனென்றால் அந்த யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களும் தேவ சாயலாக தேவ உருவத்தினுடைய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். யாக்கோபு அதான் எழுதுறாரு, ஒரு வாயால தேவனை துதிக்கிற, அதே வாயால தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை நீ சபிக்கிறாய், இது எப்படி அப்படிங்கிறார். அப்ப அவன் யாரு நீ யாருன்னு உனக்கு தெரியலையேங்கிறார். இது அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஆட்கள். அதனால அதுல எச்சரிக்கை ஆகுது. அடுத்தபடியாக இவர்கள் காயினை போல இவர்கள் தங்களுக்கு தெரியாத வகையில் தூசிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து காயினை போல நடப்பாங்க. காயினோட தவறு நமக்கு என்ன தெரியும்? தன் சகோதரனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருங்கனால பொறாமை, அவன் மேல கோபம், அது இவங்களுக்கு இருக்கும். பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில விரைந்து ஓடி. பிழையாம் தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொன்னாவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட தீர்க்க தரிசனம் எல்லாம் சொன்னான். ஆனாலும் காசுக்காக ஜனங்களை பரிசுத்த குலைச்சலாக மாட்டி ராஜாவுக்கு போய் வழி சொல்லி கொடுத்தான். காசுக்காக காரியம் செய்யக்கூடியவங்க. அடுத்தது கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு. கோரா யார்? மோசே எகிப்து தேசத்துல ஜனங்களை வெளியெடுத்து கொண்டு வந்து ஆரோனை ஆசாரியனாக்கி ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிற போது அந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய கோஷனுடைய முதன்மை ஸ்தானம் தனக்கு வேண்டும் என்று, ஏன் ஆரோன் மட்டும்தான் தேவனை துதிக்க ஆசாரியனா இருக்கணும், நாங்கெல்லாம் போக முடியாதா, நீ ரொம்ப பண்றேன்னு சொல்லி மோசைக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடி பேசினா. அவனால ஒரு 3 குடும்பங்கள் அப்படியே பூமிக்குள்ள திறந்து அப்படியே பாதாளத்துக்கு போனாங்க. 250 பேர் அங்க அக்கினியில பசுமாகி செத்து போனாங்க இவனை பின்பற்றினவங்க. அதாவது பதவி, நான் மேல போஸ்ட் வரணும், எனக்கு பெருமை வேணும், எனக்கு உயர்ந்த ஸ்தானம் வேணும் அப்படிங்கக்கூடிய காரியத்தை நினைப்பாங்க. இதுதான் இவங்க கேரக்டரா இருக்கும். அடுத்தவனை தூசிக்கிறது, திட்டுறது, காயினை போல பொறாமையும் ஒரு வீண் கோபமும் எரிச்சலும் உள்ளவங்க. பிறன் மேல வர்றான், அவனை ஆசீர்வதிச்சானா அவன் மேல கோபம் வரும். பிழையாம போல காசுக்காக வேலை செய்யறவங்க, கோராவை போல தன்னை உயர்த்துறவங்களா இருப்பாங்க. இதுதான் இவங்க கேரக்டரு. இவங்களை பார்த்துக்கோங்க, அந்த ஆளுங்களை விட்டு நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, 16வது வசனத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுகிறார். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமா இருப்பார்கள். இவருடைய வாய் இருமா பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்க கேரக்டரா இருக்கும்பா. இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு நீ விளைவிக்கலாம். ஆனா இவங்க முடிவு எப்படி இருக்கும் அதையும் சொல்லிட்டாரு. 12-13 வரைக்கும் இவங்கெல்லாம் உங்கள் அன்பின் விருந்துகளில கரைகளா இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறவர்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீர் அற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைதள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் இவங்க முடிவு அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, பின்னாடி ஒரு குறிப்பும் சொல்லுகிறார். இந்த மாதிரி ஆளுங்களை குறித்து இப்ப கிடையாதுப்பா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு கூட, ஏனோக்கு தான் முதல் தீர்க்கதரிசி அப்படிங்கிறாங்க. ஆதாமுக்கு பிற்பாடு வந்த 7வது தலைமுறையான ஒரு தீர்க்கதரிசி ஏனோக்கு.
இவர் கொஞ்ச காலம் இருந்துட்டு அப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் தேவனோடு. அந்த அளவு தேவனோடு நெருங்கி நடந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஏனோக்கு கூட ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தாருங்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தில் அவர் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார் அப்படின்னா, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமான அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறித்தார். ஸோ தீர்க்க தரிசன உரைகளிலே முதலில் ஏனோக்கு தான் தீர்க்க தரிசனம். அவர் குறித்த தீர்க்க தரிசனம் இதுதான். என்ன சொன்னாரு அதுல ரொம்ப விசேஷமாக அவர் சொல்லுகிறார். அவபக்தி உள்ளவர்கள் யாரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் அவபக்தியாய் பாவிகள் பேசின. எத்தனை அவபக்தி போடுறார் பாருங்க. இவங்கெல்லாம் பக்திமான் தான். இந்த நம்ம பாசையில கிறிஸ்தவர்கள் தான். ஆனா தேவனுடைய ஆளுகை கீழாக இல்லாத ஒரு கூட்டம் இது. இவர்களை கண்டிக்கிறதற்காக ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு தேவன் நியாயந்தீர்க்க வருகிறார் அப்படிங்கிறத முன் அறிவித்தார். ஸோ நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு, அதுல தப்புக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறது தான் முதல் தீர்க்க தரிசன செய்தியாகவே சொல்லியிருக்காரு. அதனால இதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தபடியாக ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். 17 சொல்லுகிறாரு 21 வரைக்கும். நீங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தையில் நினைவூருங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று அவர்கள் உங்களுக்கு சொன்னார்களே. ஏற்கனவே அப்போஸ்தலர் சொன்னாங்களே, கடைசி காலத்துல இந்த மாதிரி கேலியா கிண்டலா பேசுற பசங்களாம் வருவாங்க, ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னாங்களே. இவங்க பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே. அப்படின்னா மாம்ச சுபாவத்தின் இச்சையின்படி நடக்கிறவர்களும் பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இல்லாதவங்களும் ஆவியானால் நடத்தப்படாதவங்களே இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவர் கிருபையாக உங்களுக்கு நான் வருகிறேன், இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவனவன் கிரியைக்கேற்ற பிரதிபலன் வருகிறதுன்னு சொன்னாரு. அதை வாங்குவதற்காக நீங்க ஆயத்தமாக இருங்க. இங்கே தேடிக்கிட்டே நிக்காதீங்க, அதை விட்டுருவீங்க. அதை பெறுவதற்கு காத்திருங்கள். அல்லாமலும் நீ இன்னொரு காரியத்தையும் செய்யுங்க. பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இந்த மாதிரி வஞ்சகத்துல சிக்கி கொண்டு ஒரு சிலர் இருந்தாங்கன்னா அவங்கள அந்த வஞ்சகத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டுட்டு வருவதற்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா அவன் நரக அக்கினிக்குள்ள போய் உளுந்துருவான். அதுக்குள்ள போய் உழுகாதபடி அவனை வெளியே இழுத்து கொண்டு வருவதற்கும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூறுகிறார். கூறிவிட்டு கடைசியாக சரியான விசுவாசத்தில் நம்பிக்கை வளருகிறவனுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடைசியாக வாழ்த்து கூறுகிறார். 24, 25வது வசனத்துல, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசு அற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன் அப்படின்னு முடிக்கிறார். நீங்க இந்த கள்ள உபதேசத்துக்கு விலகி சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று நீங்க முயற்சி செய்து போனீங்கன்னா உங்களை கால் வலிக்கு விழுந்து விடாதபடி உங்களை காத்து கொள்ளவும் தமது மகிமையான சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை கொண்டு வந்து மாசு அற்றவர்களாக குற்றம் குறை இல்லாதவர்களாக உங்களை நிறுத்த வல்லமை உள்ளவர். அவர் ஒருவரே ஞானம் உள்ளவரும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும்
எப்பொழுதும் உண்டாவதாக கூறி முடிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் கள்ள ஊழியத்தை உணர்ந்து கொண்டு அதற்கு தன்னை விலக்கி காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து தேவனுக்காக வாழ்ந்து ஓடுகிறவனுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆனா அந்த கள்ள உபதேசத்துல ஊழியத்துல மாட்டிக்கொள்கிறவனுக்கு காரிருளே வைக்கப்பட்டு இருக்கிறது. என்றால் தேவன் நியாயமுள்ள நியாயாதிபதி, அவர் தண்டிக்கிறவர். நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி எபிரேயர் 6வது அத்தியாயத்துல 1-2 வசனத்துல சபையினுடைய மூல உபதேசங்கள் என்ன அப்படின்னு படித்தோம். அதிலே கடைசியாக வருவது நித்திய நியாய தீர்ப்பு. ஸோ அதை நம்ம மறக்கவே கூடாது. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டா அது ஸ்டார்டிங் தான். பரிசுத்தத்தில் நீதியும் வளர்ந்து கொண்டே போனா தேவனுக்குரிய கனமும் மகிமையும் அவருக்குரிய பயத்தோடும் நாம் வளர்ந்து கொண்டே போனா தேவன் நம்மளை மேல மேல உயர்த்துவார். இதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையும் நமக்கு கொஞ்சம் அவசியம் தேவைதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம கொடுத்தாரு, பரிசுத்தத்தில் வளர்வதற்கும் மேல கொண்டு வருவதற்கும். விசேஷமாக பரிசுத்த ஆவியானவர் வருவதனாலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு ஒரு இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். ஏசாயால 11வது அத்தியாயத்துல 1, 2, 3 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருப்பாரு, அவர் என்ன செய்வார் அப்படிங்கறத சொல்லுகிறார். அதுல ஈசாய் என்னும் அடிமரத்திலும் ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். 6 காரியங்கள் செய்வார். ஞானத்தை கொடுப்பார், உணர்வை கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார், அதை செய்யக்கூடிய பலனையும் கொடுப்பார். அறிவைனா புக் நாலேஜ் கிடையாது, ஒருவருக்கொருவர் உறவிலே ஒருவர் நெருங்கி அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை, அந்த அர்த்தம் சொல்ல. அறிவையும் ரொம்ப நெருங்கி வந்துட்டு பயம் விட்டு போயிடும், அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளக்கூடிய ஆவியையும் அவர் தருவார் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர் இந்த கர்த்தருக்கு பயந்துன்னா போலீஸ்காரனுக்கு திருடம் பயப்படுற மாதிரி கிடையாது. அன்பின் நிமித்தமாக அவருடைய வல்லமை மைமீடு என்ன நினைத்தாரு அவருக்கு பயந்து. வேதாம சொல்றது பொல்லாப்பை விட்டு விலகி இருப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே சகல ஞானத்தின் ஆரம்பம். அந்த காரியத்துல போக வேண்டும் அப்படிங்கிறார். இது யூதாவினுடைய புஸ்தகத்துல நம்ம இது முக்கியமான காரியம். இன்றைக்கு திருச்சபைகளுக்கு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட இது. ஏன்னா அநேக காரியங்கள் நமக்கு தெரியாமலே வேற காரியங்கள் எல்லாம் ஊடுருவி வந்துருச்சு. அதுல நம்மை காத்து கொள்வதற்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுதான். இத்தோடு இந்த யூதா நிருபத்தினுடைய செய்திகள் முடிவடைந்தது.